நீங்கள் இந்த காணொலியில் பார்க்குறது கதலி வாழை நடவு செஞ்சுருக்க வயல். இந்த வயலில் நான் நடும்பொழுதும் காணொலி பதிவு பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே பருத்தி போட்டிருந்தப்பையும் ஊடுபயிராக போட்டிருந்தப்பையும் காணொலி பதிவு பண்ணியிருக்கேன். இறுதியாக என்னென்னா மரங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 700 மரமாட்டம் இந்த இடத்துலையே காட்டுனால உடஞ்சி விழுந்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய தார்கள் தெரிலாமே அப்படியே வெட்டி போட்டிருக்குது. இது எதற்கும் பயனாகாது. கொண்டு போய் கால்நடைகளுக்கு போடலாம், ஆனால் ஒரு தார் 2 பாருக்கு மேலே மாடுகளுக்கும் கொடுக்கக்கூடாது. கதலி வாழையில் தான் அதிகப்படியான இடைக்கன்றுகள் வரும்னு நான் குறிப்பிட்டிருப்பேன். இப்போ அதுதான் நம்மளுக்கு ஒரு வருவாய் தருது. இன்னொரு 4 மாதங்களுக்கு இந்த இடைக்கன்றுகள் மூலமாக இலை அறுப்பாங்க. ஏன்னா கதலி வாழையில் நல்ல இலகுவான இலைகள் கிடைக்கும். கதலி மற்றும் பூவனில் தான் அதிகப்படியாக இலைக்கு விடுற வாழை வந்து வைப்பாங்க. இலை வாழை வைக்கிறனாவே நம்ம பகுதிகளில் கதலி வாழை அறுவடைக்கு அப்புறம் அப்படியே ஒரு 4 மாதம் இலக்காரங்களுக்கு விட்டுட்டா அவங்க தொடர்ந்து அறுத்துட்டே இருப்பாங்க. தண்ணீர் பாய்ச்சிட்டு இருந்தால் போதும், இல்லை மழை பெஞ்சிச்சுன்னா நமக்கு அந்த வேலையும் கிடையாது. இன்னொரு 4 மாதத்துக்கு இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு வருவாய் கிடைக்கும். என்ன தான் வாழையை முழுமையாக அறுவடை செய்ய முடியலனாலும் இலையினால் நம்மளுக்கு ஒரு வருவாய் கிடைக்கும்.